உங்க எல்லாருக்கும் ஒரு சர்ப்ரைஸ். இங்க பாத்தீங்களா 2000 ஐ ஏதுப்பா 2000? இந்த 2000க்கு பின்னால ஒரு கதையே இருக்கு. இந்த விஷயம் தெரியாம நிறைய டைரக்டருங்க கதை கிடைக்கல அலைஞ்சிட்டு இருக்காங்க. சீனு வாயை மட்டும் சும்மா இரு. அண்ணா என்னால சர்ப்ரைஸ் தாங்க முடியல. எப்படி இந்த 2000 பணம் வந்துச்சு? நான் ரோட்ல பைக்ல போய்கிட்டு இருக்கும் போது திடீர்னு எனக்கு ஒரு போன் வந்தது. நானும் வண்டிய ஓட்டிக்கிட்ட செல்போன் எடுத்து அட்டன் பண்ணேன். பார்த்தா துபாயில இருந்து என் ஃப்ரெண்ட் ஹிமா மொய்தீன் ஹலோ. நானும் பதிலுக்கு ஹலோ அவ்வாரியும். உடனே டிராபிக் போலீஸ் ஃபைன்னுட்டா. என்னங்க இது? நீங்க இமாம் மொய்தீனுக்கு அவாரியும் கேட்டா இமாம் மொய்தீன் ஃபைன் சொல்லணும். டிராபிக் போலீஸ் எதுக்கு ஃபைன் சொல்றாரு? போன் பேசிக்கிட்ட வண்டி ஓட்டுனதுக்கு ஃபைன்னு சொல்லிட்டாரு. அப்புறம் எனக்கு அவ்வளோ தெரியும் இவ்வளோ தெரியும். டிராபிக் போலீஸ் கேக்குற மாதிரி இல்ல. இத பாருங்க, இதுக்கு 3 நாள் ரிமாண்ட் இல்லன்னா 2000 ரூபாய்னாரு. உங்களுக்கு எது வேணும்னாரு. எனக்கு 2000 தான் வேணும், வாங்கிட்டு வந்துட்டேன். இத நாங்க நம்பணுமா? சித்தப்பா நீ நம்பா கட்டி போ. டாடி இந்த 2000 ரூபாய் வச்சு என்னோட பர்த்டேக்கு ட்ரெஸ் வாங்கி கொடு டாடி. எப்படி இருந்தாலும் உன் பர்த்டே அன்னைக்கு ஃபுல்லா குடிச்சிட்டு இடுப்புல இருந்த கோமண அவுந்தது கூட தெரியாம குப்புற படுத்திருப்பேன். உனக்கு எதுக்குடா பர்த்டே ட்ரெஸ்? அப்பா இந்த பணத்தை வச்சுக்கிட்டு நீ பறக்காம இருக்க ஒரு பேப்பர் ஒயிட் வாங்கிக்க. அப்படியே ஒரு கண்ணாடிய வாங்கிக்க. எனக்கு எதுக்குமா கண்ணாடி? என்னப்பா சொல்றீங்க? நீங்க தானே இந்த புக்ல இருக்கிறது ஒண்ணுமே தெரியலன்னு சொன்னீங்க. எப்படி தெரியும்? அது என்னோட பிசிக்ஸ் புக். ஸ்கூலுக்கு போற எனக்கே அதுல என்ன இருக்குன்னு ஒண்ணும் தெரியாது. இவருக்கு எப்படி தெரியும்? அவனுக்கு கிடக்குறானுங்க. நான் சொல்ற மாதிரி செய்யுங்க. பக்கத்து வீட்டு குமார் கூட இந்த காசு வச்சு ரம்மி விளையாடுங்க. பொண்டாட்டியாடு நீ சொந்த புருஷனைய ரம்மி விளையாட சொல்ற? நான் உங்க மேல இருக்கிற அக்கறையினால தாங்க சொல்றேன். டாக்டர் உங்களை உடம்பு இழைக்கிறதுக்கு ஏதாவது ஒரு விளையாட்டு விளையாட சொன்னார்ல. உங்களுக்கு தெரிஞ்சது ரம்மி தான். அதான் ரம்மி விளையாட சொன்னேன். அண்ணி நீங்க சும்மா இருங்க. நீ அண்ணா இஃப் யூ டோன்ட் மைண்ட் எனக்கு அந்த காசு வச்சு ஒரு வாக்மேன் வாங்கி கொடுங்கண்ணே. அதுலதான் சின்ன சின்ன சத்தம்லாம் கூட ரொம்ப நல்லா கேட்கும்ண்ணே. ஏண்டா அன்னைக்கு நான் காஞ்ச மிளகா வாங்க சொல்லி ஸ்ரீதரன்னு காஞ்ச கத்துற நீ காதலே வாங்காம போன. இன்னைக்கு சின்ன சத்தம் கூட காதுல கேட்கணுமா? பிரச்சனையே வேணாம். நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். காசு யாருக்குன்னு சீட்டு குலுக்கி போட போறேன். சீட்ல உள்ளத படிக்க போற. எல்லாரும் கரெக்டா கேட்டுக்குங்க. ஸ்ரீ முனுசாமி. அண்ணா நம்ம வீட்டுல தான் முனுசாமின்ற பேர்ல யாருமே இல்லையே. யாருன்னு அந்த முனுசாமி? நான் தான் ஏன் முனுசாமி. உங்க வீட்டு ஹவுஸ் ஓனர். 3 மாசமா வாடகை பாக்கி. இந்த லட்சணத்துல என்னடா 2000 ரூபாய் பணத்தை எப்படி செலவு பண்ணு சீட்டு குளிக்க பாக்குறீங்க? எங்கடா 2000? நான் வரேன்டா. ஃபீல் பண்றியா? நான் உனக்கு ஒரு கதை சொல்லட்டா? போயா எப்ப பார்த்தாலும்